ஸ்தோத்திரம். ரட்சகரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ரட்சகரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்ப்பிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே சுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் சுநாதா. ஸ்தோத்திரமே சுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரமே சுநாதா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சுநாதா. ஸ்தோத்திரமே சுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் சுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில். திறமகினார் பிறந்த நின் ஜீவ புது வழியா. திறமகினார் பிறந்த நின் ஜீவ புது வழியா. நடியாத்து பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நடியாத்து பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரமே சுநாதா
உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் மரியா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா ஆமென் அல்லேலூயா ஜீகத்தில் வேறொரு ஏற்றமில்லை ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்று சுனாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் மரியா திருநாமத்தில் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கிறோம் மரியா திருநாமத்தில் ஆதரவு ಶಕರದನಮ ಕರತುರ ಮಂಗರದರ ಬನ ಕರಬ ಧೀರಮ ಕರ ಧೀರ ಬಲ ಕರತುರಮ ಚಂದನಮ ದಿಯ ಓ ರೀಮ ಧೀರ ಕಬ ಧೀರ ಬಲ ಕರ ಧೀರ ಬಲ ಕರ தனம ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ரீனா கரபு சந்தரபா துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோ துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒரு மனமாய் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பார்க்கிறதுனோ உம்மை துதிப்பதா ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் உந்த நாமம் அங்கே வாசம் செய்வீர்
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லாரும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ எல்லாம் எழுந்திருந்து ஒரு 10 நிமிடங்கள் நாம் ஆராதித்து தேவனுடைய செய்தியை கேட்டு பலப்படுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மத்தில வந்திருக்கிறார். ஆராதனைக்காக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். தேவா எதுக்காக அவரை வாழ்த்தணும்? இந்த வருஷம் தொடங்கி இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறதற்காக அவரை வாழ்த்தணும். எதற்காக அவரை வணங்கணும்? நம்மை எல்லா விதத்திலும் ஒரு நாளும் தவற விடாமல் நம்மை பாதுகாத்ததற்காக அவரை வணங்கணும். அவர் எதற்காக அவரை போற்றணும்? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், துதிகளுக்குள்ளே பயப்படத்தக்கவர். அவரே தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அதற்காக நாம் அவரை போற்றி ஆராதிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆகவே எல்லாரும் உற்சாக மனதோட நம் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தலாம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினாய் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானது அல்ல, என்னாலே உண்டானது அல்ல. தேவனுடைய சுத்த ஈவா இருக்கிறபடியால் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினார் வார்த்தையினார் மறுபடி பிறக்க செய்தீர் என்னை. ஆவியினார் வார்த்தையினார் நீ மலரா மறதி என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம்,
வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. கழுவப்பட்டோம் வாக்கப்பட்டோம் ரத்தத்தால் கழுவப்பட்டோம் புறவாக்கப்பட்டோம் ஐயாவோ புறவாக்கப்பட்டோம் ஐயாவோ புறவாக்கப்பட்டோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. பார்க்கின்றோம் அடைகின்றோம். இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஓ ரேபா கபா கர கதுனமா யூரியாலர கதுனா அலருவலகியா கபரு தினமரகலா இரவர கதரவா வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் யாரிடம் செல்வோம் ஜீவனுள்ள வார்த்தை ஐயா ஜீவனுள்ள வார்த்தை ஐயா ஜீவனுள்ள வார்த்தை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. அதிசயமே ஆலோசனை கர்த்தரே அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை கர்த்தரே என்றும் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹல்லேலூயா. ரிபகரதனமரதனமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம் அந்த சரணத்தை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உம் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம் ஓ புறவாக்கப்பட்டோம் ஏசையா. உம் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம் ஓ புறவாக்கப்பட்டோம் ஐயா ஓ புறவாக்கப்பட்டோம் ஐயா ஓ புறவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம். மறுபடியும் ஓம் ரத்தத்தால் கழுவப்பட்டோம் ஓ புறவாக்கப்பட்டோம்
ஓம் ரத்தத்தால், இயேசு ரத்தத்தால் ஓ புறவாக்கப்பட்டோ, இயேசையா ஓ புறவாக்கப்பட்டோ, இயேசையா ஓ புறவாக்கப்பட்டோ. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. நல்ல கரங்களை உயர்த்தி ஓம் ரத்தத்தால் நேசிக்கப்பட்டோம், ஓ புறவாக்கப்பட்டோம். ஓம் ரத்தத்தால் நேசிக்கப்பட்டோம், ஓ புறவாக்கப்பட்டோம். ஐயா ஓ புறவாக்கப்பட்டோம், ஏசையா ஓ புறவாக்கப்பட்டோம். ஓம் ரத்தத்தால் ஒன்றிணைந்தோம், ஓ புறவாக்கப்பட்டோம். ஏசையா ஓ புறவாக்கப்பட்டோம். ஓம் ரத்தத்தால் இணைக்கப்பட்டோம், ஓ பூலோகத்தையும் பரலோகத்தையும் சிலுவையிலே சிந்தின சமாதான கர்த்தர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை பொறுப்பெடுக்கும்படியாக சகோதரி இமானுவேல் வந்து ஜெபம் பண்ணுவார். ஜனவரி மாதம் முழுவதும் பாதுகாப்பு சந்தித்து எல்லா சிவனிடத்திலும் நாங்கள் பலனை தந்து ஜீவனை கொடுத்து நல்ல பலனை கொடுத்து சம்பாதித்து செய்து பாதுகாத்து புதிய மாதத்திற்கான கிருபை செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா சொல்லுங்க வந்து நான் இருக்கிறவர்களுக்கு ஏற்படுங்க. அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தின் மூலமா எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முடிவரை வழிநடத்த தேவன் வெளியானவர்களுக்காக ஆசீர்வதிக்கிறோம். ஏற்படும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் உட்காருவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். முகநூல்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறவர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், அதை நம்புவோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த மாதத்தினுடைய விசுவாச வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அன்பானவர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா.
எதுவரைக்கும் அவர் கைவிட மாட்டார் என்றால், நமக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையும் அவர் கைவிட மாட்டார். சரியாக சொல்லணும்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஆபத்து காலத்திலே நம்மை கைவிட மாட்டார். மரணம் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனாலும் உங்களுக்காண்டி அதை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கவும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை செய்யும்படியாகவும் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தபடியினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. வாசிங்க. எடுத்து டக்குன்னு வாசிக்கணும். எடுத்தவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஷகாதாரா பாலாதா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் ஆமென் என்னோட கூட இருக்கிறேன். யாக்கோபுக்கு அதான் சொன்னார், நான் உன்னோட இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் கூடவே வச்சிருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம பாடுறாங்கல்ல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாரும், யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார். எஸ், கைகளிலே வைத்து தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கை விடுவதில்லை என்று
வாக்கு பண்ணுகிறார். எஸ், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு கை விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். என்னை ரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் என்னை கைவிடவில்லை, இனியும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் என் கூடவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என் கூடவே இருக்கிறார். என்னை அவர் சூழ்ந்து இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக போகிறார், என் பிறகு இருக்கிறார். என் தலையின் கீழே அவருடைய இடது கை இருக்கிறது. அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, அணைக்கிறது, அற்புதத்தை எனக்கு செய்கிறது. ஆமென். அப்போ கைவிடாத கர்த்தருடைய கரங்களிலே நம்மை வைத்திருக்கிறார். ஆகவேதான் நம்மை அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நிறைய நேரங்கள்ல நம்ம தான் அவர் கையை பிடிக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாமே நம்மளால நடக்கிற மாதிரின்னு அர்த்தம். எல்லாமே நம்ம செய்யற மாதிரி அவர் கையை பிடிச்சுக்கிறோம், அவரை கைவிடாம பிடிச்சுக்கிறோம். அது இல்லைங்க, அவர் தான் நம்ம கையை பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் சமுத்திரத்தில நடந்து வருவேன் சொன்னானா இல்லையா? சொன்னா. என்ன மாதிரி ஒரு முந்திரி கொட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் தான்பா, நடந்து வா. நடந்து போனானா இல்லையா? ஆனா நம்ம பாட வேண்டியது என்னன்னு கேட்டா, நடக்க தெரியல டாடி, நடக்க தெரியல. நமக்கு அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அவர் கையை பிடிச்சு நடத்தி இருந்தார்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நடந்தான், விசுவாசத்தோட நடந்தான், இறங்கி நடந்தான். நிறைய நேரத்துல நம்மளா இறங்கி நடப்போம், ஆனா கைவிடப்பட்டுருவோம். நிறைய நேரங்கள்ல நம்முடைய முயற்சிகளை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவோம், கைவிடப்பட்டுருவோம். ஆனா பேதுரு அப்படிதான். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் காற்று அவன் காதுல விழல, சத்தம் அலை சத்தம் அவன் காதுல விழல. அவர் மேல இருந்த பார்வை ஜஸ்ட் எ மினிட். அப்படி மாறின உடனே அலை சத்தம் கேட்டுச்சு, காற்று சத்தம் கேட்டுச்சு. எங்க போயிட்டான்? உள்ள போயிட்டான். நம்ம நாட்டில் இருக்கிற சாமிங்க மாதிரி காலை தூக்கி தலைமையில வச்சு சனியனை சமுத்திரத்துல போய் சாவிடான்னு மிச்சில்ல, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ கரம் பிடிப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக கூப்பிடு வந்திடுவா. உண்மையாக கூப்பிடு நீ உள்ளத்தில் வந்திடுவா. நம்ம கூப்பணும். உடனே பேதுருவின் கையை யார பிடிச்சது? யார் பிடிச்சாரு? சத்தமா சொல்லுங்களேன். பயம் பிடிச்சதா? திகில் பிடிச்சதா? ஆண்டவர் பிடித்தார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் பிடித்தார். கண்களின் இச்சையை ஜெயித்த ஆண்டவர் பிடித்தார். மாம்சத்தின் இச்சையை ஜெயித்த ஆண்டவர் பிடித்தார். பிசாசை ஜெயித்த ஆண்டவர் பிடித்தார். எப்படி ஜெயிச்சார்? அவரு எப்படி ஜெயிச்சார்? பிசாசு சொன்னா கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும். அவருக்கு பசி உண்டாயிற்று 40 நாளைக்கு பிறகு. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்?
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வார்த்தையை சொல்லி ஜெயித்தான். இரண்டாவது முறை என்ன சொன்னான்? மேல கொண்டு போய் நிக்க வச்சு, தாழ குதியும் தூதர்கள் உம்மை தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு ஜெயிச்ச. ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்ச. மூன்றாவது, சாஷ்டாங்கமாய் உடனே அவர் என்ன பண்ணார்? என்ன சொன்னார்ப்பா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக. அப்பாலே போ சாத்தானே, அவர் ஒருவருக்கே. எஸ், இப்படிதான் அவர் ஜெயித்தார். வார்த்தையினாலே ஜெயித்தார். அந்த ஜெயத்த இயேசு பேதுருவின் கையை பிடித்து தூக்கி கடலின் மேலே நடத்தி கொண்டு வந்து படகில ஏறினார். காற்று நின்றது, அலை கொந்தளிப்பு அடங்கினது. இந்த காலை வேளையிலே நம்முடைய கையை அவர் கையிலே கொடுத்தார். அவர் பிடிப்பார், எல்லா சூழ்நிலைகளிலையும் பிடிப்பார், எந்த இடத்திலையும் பிடிப்பார், எந்த காரியத்திலையும் பிடிப்பார். நம்மை தாழ விழுந்து போகாதபடி, அமுங்கி போகாதபடி, நாம் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு அவருடைய வலது கரம் நம்மை பிடித்து தூக்கி எடுத்து நடத்த வல்லமை உள்ள கரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றாரு, உங்களை நான் கைவிடுவதில்லை. ஆமென். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். உங்க பைபிள் இருக்குதா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளன் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. நீ எப்பவும் எனக்கு முன்னால இருக்கிற. நீ உட்கார்றதையும் நான் பாக்கிறேன்பா. தம்பி, தங்கச்சி, மகனே, மகளே, நீ எழுந்திருக்கிறதையும் பார்க்கிறேன். கடலின் ஆழத்துல போய் நீ படுக்க போட்டாலும் அங்கேயும் என் கண்ணு உன்னை பார்க்குது. ஆகவே யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிறதே இல்லை. ஜஸ்ட் எ மினிட் அவர் கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். யூ பிலீவ் இட் ஆர் நாட், just a minute, Jesus never fails. ஒரு நொடி பொழுதிலே கூட உன்னை அவர் கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஏதோ நம்ம விசுவாசிக்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் இல்ல, தினந்தோறும் விசுவாசிக்க. ஆமென். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் இல்ல, வாக்கு பண்ணி இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதை விசுவாசிக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை கைவிட மாட்டார். ஹலோ, ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், அவர் உன்னை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றார் இல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே என்ன பண்ற? ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே வாஞ்சிக்கிறேன். அந்த தேவன் தான் நம்மை கைவிட மாட்டார். நமக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு நம்மை கைவிட மாட்டார். யாரையெல்லாம் அவர் கைவிட மாட்டார்? நம்பர் 1,
சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சத்தமா படிங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மாருடைய சந்ததியோ அறுப்புண்டு நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார். அவர் பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். 25வது வசனம் பாருங்க. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. முதல்ல பரிசுத்தவான்களை கைவிடாதவர், இரண்டாவது நீதிமான்களை கைவிடாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் கர்த்தருக்கு மகிமையான ஒரு மனிதன். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும். இக்கட்டு காலத்திலே நீதிமானுக்கு அவர்தான் அடைக்கலம். அல்லேலூயா. அந்த சங்கீதத்திலே 17வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய புயங்கள் முறியும், துன்மாருடைய புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். எப்படி தாங்குவாரு? அல்லது கையினாலே தாங்குவார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன். அப்படி ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக உபாகமம் 31:6 வசனம் எடுத்தீங்களா? நீங்கள் பலம் கொண்டு திட மனதாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஆமா, ஆண்டவரே ஆண்டவரே நான் பலம் கொண்டு இருக்கிற ஆண்டவரே, திடமா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இந்த குளிருக்கு நடுங்கிற மாதிரி பயந்து, உலகத்துக்கு பயந்து, பிசாசுக்கு பயந்து, போராட்டத்துக்கு பயந்து அப்படியே நடுங்கி கொண்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே யார கூட வர்றாரு? வாசியோட வருகிறார், டைட்டஸோட வருகிறார். சபையில வந்திருக்கிற எல்லாரோட கூட என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க சத்தமா. ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா,
ஓ தந்தான தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா. ஆண்டவர் நல்லா நம்மள உற்சாகப்படுத்துறாரு பாருங்க. உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேர்ட், பலங்கொண்டு திடமனதாயிரு. பயந்துகிட்டு இருக்காது, கலங்கிக்கிட்டு இருக்காது. ஆகவே கூடவே வருவார் இயேசு, கூடவே வருவார். ஆகவே அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. எத்தனாவது பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன்? 3. 4வது பாயிண்ட் பாருங்க, 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நல்ல ஜோர கைகளை தட்டி கர்த்தர் தாமே, அவராவே முன்னால போறாரா? மணி பிரதர் அவராவே முன்னாலே போறார். எம்மாவோ சீஷர்கள் நடந்து போனாங்க, இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து போனார். அப்படின்னா அர்த்தம், முன்னாடியும் போறாரு, சேர்ந்தும் போறார். அழகா சொல்ற, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். எதுக்காக போறாரு? மீகா 2:13 படி போறார். மீகா 2:13 பாருங்க. உங்க பைபிள் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்களுக்கு முன்னால் எப்படி போறாராம்? நீ நடந்து போனா அவர் நடந்து போற, நீ சைக்கிள்ல போனா அந்த சைக்கிள் வேகத்துல போற, நீ குதிரையில போனா அந்த குதிரை வேகத்துல போற, நீ பைக்ல போனா பைக் வேகத்துல உனக்கு முன்னால போற. அப்ப ஏன் பாஸ்டர் ஆக்சிடென்ட் ஆகுது? கவனமா போலன்னா அவர் முன்னால போறா, நீ பாட்டு கண்ணை மூடின்னு ஓட்டினா சைட்ல நாய் அனுப்புவ. பாருங்க என்ன அருமையான காரியம் ஆண்டவர் சொல்ற. கர்த்தர் உனக்கு முன்னாலே நடந்து போறார். அவர்கள் தடைகள், யாரெல்லாம் உனக்கு தடையா இருக்கிறாங்களோ, எதெல்லாம் உனக்கு தடையா இருக்குதோ, தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, ஆமா இயேசுவே வாசல், அந்த வாசலால் உட்பிரவேசிக்கணும். இயேசு என்கிற வாசலால் உட்பிரவேசியாம நீ வேறு வாசலால் வந்தேன்னா உனக்கு பேரு கள்ளனோ கொள்ளைக்கார. இன்னைக்கு நிறைய பேர் வாசல் வழியா வர்றதில்லை, வேறு வழியா வர்றாங்க. சிலர் பக்க வழியாய் வர்றாங்க. இந்த பக்க வழியாய் வர்ற உபதேசம் எல்லாம் இருக்குது. எம்மினேயும் எந்திரேயும் அப்படிப்பட்டவர்கள். அவர்களை சாத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றார் பவுல். அப்படி பக்க வழியா சிலர் வருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆகவேதான் சொல்றார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 5வதாக வாசித்து ஜெபிக்கலாம். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். பாசி, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம கூடவே இருக்கிறார். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே வலது கரத்தை தலைமையில வச்சு சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் போகும் இடமெல்லாம் நீர் என் கூட இருந்து என்னை காத்து எனக்கு எதிராய் வருகிறதெல்லாம் நொறுங்கி விழும்படி என் கூடவே இரும். ஆண்டவரே, நீர் உலகத்தை ஜெயித்தது போல நான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நீங்க மாம்சத்தை ஜெயித்தது போல, கண்களின் இச்சையை ஜெயித்தது போல, ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தது போல நானும் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே, பேதுருவின் கையை பிடித்தவரே, இந்த காலை வேளை என் கையை பிடிப்பீராக. என்னை விட்டு விலகாதிருப்பீராக. என்னை கைவிடாதிருப்பீராக. நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளிகளும் என்னையும் என் குடும்பத்தையும் சபையையும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர் அம்மா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம பற்றிய நாளுக்காய் நன்றியோடு குடும்பத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரே அப்பா, 2வது மாதத்தின் முதல் நாளில அதிகாலை நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வர எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவன். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே அப்படியா எங்களை கைவிடாதபடி ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே ராஜா என் தேவனீர் எங்களை நடத்தி வருகிற இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நீர் நடத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜீவனுள்ள நாள் வரையிலும் ஆண்டவரே ராஜா அப்பா எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நாள்ல வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் நீர் கைவிடாதபடி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பாக நீர் போய் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே ராஜா எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே எங்களை எப்படி ஆண்டவரே ராஜா அப்பா முன்னும் பின்னும் ஆண்டவரே எங்களை தாங்கி நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மறைக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே ராஜா அப்பா உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் விலகி போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை காக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவனா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரும்படிக்கு கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய கரத்தை ஆண்டவரே ஐயா நாங்கள் பிடிக்காதபடிக்கு நீர் எங்கள் கரத்தை பிடிக்கிற அளவில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ராஜா அப்பா எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே ராஜா எங்களுடைய கரத்தை தேவன் பிடிக்க மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே ஏங்கி இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஐயா உடைய கரங்களை நீர் பிடிப்பீராக ஆண்டவரே, உடைய கரங்களை நீர்
பிடிப்பீராக கர்த்தாவே. ஐயா ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, ஐயா நடக்க வேண்டிய வழியில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆடுகளின் நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுபிட்சம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பலன், சுகம் என்றென்றைக்கும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட தேவ பிள்ளைகளோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.